ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது, அது தேவ பலனாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதியவர்களும் இங்கே இருப்பீர்கள் என்கிற எண்ணத்தோடு, என் சத்தத்தை வெளியே கேட்கிறவர்களும் ஒருவேளை காது கொடுத்து கேட்பார்கள் என்கிற எண்ணத்தோடு இந்த சிலுவையை குறித்த சில காரியங்களை முன்னோட்டமாக சொல்லிவிட்டு, ஆண்டவர் அந்த சிலுவையிலிருந்து நமக்கு பலத்தை எப்படி தர முடியும் என்பதையும், நாம் அதோடு கூட எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதி நாட்களிலே தேசங்கள் அனைத்திலேயும் ஒரு மனிதன் குற்றம் செய்யும் போது அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிற வழக்கம் இன்றைக்கும் சில நாடுகளிலே எடுக்கப்பட்டு போனாலும், பழைய நாட்களில் இருந்து அந்த மனிதனுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு ஒரு முறை இருந்ததை நீங்களும் நானும் அறிவோம். இந்தியாவிலே தூக்கு தண்டனை இன்றைக்கும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். சவுதி அரேபியாவிலே அவன் இளவரசனாயிருந்தாலும், அவன் கைப்பிசகாய் அல்ல, ஒரு நண்பனை கொன்று விட்டான் என்றாலும் நடு ரோட்டிலே அவனை நிறுத்த வைத்து, அவனை முழங்கால் படியிட வைத்து, அவனை ஒரே வெட்டாக அவனுடைய தலையை வெட்டின காட்சியை 3 மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் டிவியிலேயோ அல்லது பத்திரிகையிலேயோ பார்த்திருக்கலாம். சிரச்சேதம் பண்ணப்படுகிற காட்சி இன்றைக்கும் அங்கே சவுதி அரேபியாவிலே நிறைவேற்றப்படுகிறது. மேல் நாடுகளிலே விஞ்ஞானம் அதிகமாய் பெருகிவிட்டதினாலே ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்வதை நிறைவேற்றுவதற்கு பல வருடங்களாக ஒரு எலக்ட்ரிக் சேரை உட்கார வைத்து, அதிலே உட்கார வைத்து மிகுதியான மின்சாரம் பாய பண்ண செய்து அவனை அப்படியே சுட்டெரித்து போட்ட காட்சியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். அப்படியே திபெத் என்கிற நாட்டிலே ஒரு குழியில ஏராளமான அட்டைகள், ரத்தம் உறிஞ்சக்கூடிய அட்டைகளை போட்டு, அதிலே போட்டு அந்த மனிதனுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சும்படியாக செய்து விடுகிற காட்சியை சாது சுந்தர் சிங்கனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற அங்குள்ள லாமாக்கள் முயன்ற காட்சியை நீங்கள் அவருடைய புஸ்தகத்திலே வாசித்திருக்கலாம். அதிக நாட்களுக்கு முன்னதாக நடந்ததில்லை. அதை போல நேபாளத்தில் பல வருடங்களுக்கு முன்னதாக ஒரு முறை இருந்தது. என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டு விட்டது என்றால் அவனுடைய கால்களையும் கைகளையும் அவனுடைய உடலையும் சேர்த்து ஒரு செத்த பிணத்தை முகத்தோடு முகமும் வயிறோடு வயிறும் இருக்கும்படியாக கட்டி விட்டு விடுவார்கள். அந்த பிணம் அழுகும், அதிலிருந்து பூச்சிகள் உருவாகி இந்த மனிதனுடைய வாய்களிலே காதுகளிலே அது போகும்போது அந்த காரியத்தின் அருவருப்புகளின் நிமித்தம், அந்த சடலத்தின் நாற்றத்தின் நிமித்தம் அப்படியே அவன் வாழ்க்கையை வெறுத்து அங்கே மரிக்கிற காட்சி பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நேபாள தேசத்திலே கையாடப்பட்டு வந்தது. இப்படியாக சில இடங்களிலே மிருகங்களுக்கு அவர்கள் இரையாக்கப்பட்ட காட்சியை தானியேலின் நாட்களிலே சிங்கத்திற்கு முன்னதாக போடுகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆதி திருச்சபையின் பரிசுத்தவான்களை அன்றைக்கும் சிங்கங்களுக்கு இரையாக்கின காட்சியை நீங்கள் சரித்திரத்திலே வாசித்திருக்கலாம். இப்படியாக பல முறைகளிலே மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு பல நாடுகளிலே வித்தியாசமான காரியங்கள் கையாளப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் கொடூரமானதும் கொடுமையானதுமான ஒரு தண்டனையை ரோமர்கள் கையாண்டதை நேரத்தில் தான் இயேசு இந்த உலகத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக வந்த அவரை உருவ குத்தினார்கள் என்பதற்கு வசதியாக ரோம அரசாங்கம் வந்த போது உலகமே எதிர்பார்க்காத ஒரு தண்டனை நிறைவேற்றினதை தான் சிலுவை மரத்திலே தொங்கின இயேசுவிலே நாம் காண்கிறோம். என்னுடைய இடத்திலே
உங்களுடைய இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற பாவத்திலே வாழ்ந்த உங்களையும் என்னையும் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் மரிக்கும் போது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்கிற காட்சி, நம்மை உருக்கிற காட்சி. ஒருவேளை இன்றைக்கு புனித சின்னமாக, அலங்கார சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிற சிலுவை அன்றைக்கு சாபத்தின் சின்னமாக, அவமானத்தின் சின்னமாக, நிந்தையின் சின்னமாக, மரணத்தை கொண்டு வருகிற சின்னமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சிலுவையோடு கூட நான் என்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கிற முறையை வைத்துத்தான், அந்த சிலுவையினால் உண்டான உபதேசம் என்னை தேவ பலன் உள்ளதாக மாற்றுகிறது என்பதை அநேக தேவ மக்கள் புரிந்து கொண்டதில்லை. ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பார்க்கும்போது நான் பாவத்திலிருந்து விடுதலையாகிற மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன் என்று நமக்கு தெரியும். எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக ரத்தம் சிந்தினபடியினாலே அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு நாம் மாறிவிட்டோம். அந்த கவனிங்கள், ஆதி பக்தன் அந்த சிலுவையின் மேன்மையை பார்த்த ஒருவன் இப்படி பாடினது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பாடல் உங்களுக்கு பழைய பாடல் தெரிந்திருக்கும். தெரிந்ததென்றால் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சாய்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சாய்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பத சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இது பழைய பக்தர்கள் அந்த சிலுவையை குறித்து நினைக்கும் போது எவ்வித இடருக்கும் அஞ்சேன் என்று தைரியமாக சொல்வதற்கு அந்த சிலுவையை சார்ந்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையினால் வருகிற பலனை பெற்றுக் கொண்டார்கள் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். கவனிங்க, எங்க பாட்டிக்கு 93 வயசுலையும் அவங்க சொன்ன சத்தம் எனக்கு இன்னும் காதுல கேட்குது. நான் படுக்க போகும்னாதான் அவங்க கேட்பாங்க, அகஸ்டீன் அகஸ்டீன் படுக்கையை சுத்தி சிலுவை போட்டு படிச்சியாப்பா? அல்லேலூயா. சிலுவை பாதுகாக்கிற சின்னம் என்று சொல்லி சுத்தி சிலுவை போட்டு தான் படுக்கணும், அதுக்குள்ளதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி
பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த ஆவிக்குரிய அறிவில் அந்த பாதுகாப்பும் சின்னமாக சிலுவை எனக்கு மாற்றி தந்தார்கள். இன்றைக்கு என்னுடைய காதுகளிலே அந்த சத்தம் கேக்கு. அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போனீங்கன்னா சிலுவை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றத பார்ப்பாங்க. ஆனால் சிலுவையில் அறைய சொல்லுவாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த சிலுவை இன் உபதேசம் நமக்கு தேவ பலனாக எப்பொழுது ஐயா மாறுகிறது? சிலுவையினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அறையப்பட்ட இயேசுவை மேன்மைப்படுத்துகிற சின்னமாக மாற்றப்பட்டிருந்த போதிலும், ஒரு புனித சின்னமாக மாற்றப்பட்ட போதிலும், அந்த சிலுவையின் உபதேசம் எனக்கு தேவ பலனாக எப்படி மாறுகிறது என்பதை அறிந்த தேவ மக்கள் மிகவும் சிலரே. வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அந்த சிலுவையில் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொள்கிறேன். சிலுவையை என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஆகையினால் அந்த காரியத்தை பார்க்கலாம். கலாத்தியர்கள் நிறுவம் தெரிந்த வசனங்கள், ஆனால் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து, எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த, தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஐயா பவுலே கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தினவரே, சபைகளை சிதறடிக்க பண்ணினவரே, அதிகாரத்தை பெற்று சபைகள் ஒன்றாக இருக்கக்கூடாது, ஒரு மனமாய் இருக்கக்கூடாது என்று எல்லா விசுவாசிகளையும் சிதறடித்த பவுலே, என்னையா நேரிட்டது உனக்கு? உனக்கு என்ன நேரிட்டது? சிலுவை நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டால் அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்வார். கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். முதல்ல நான் எப்படி இருந்தேன்னு அவரே சொல்ற வார்த்தையை கேட்கலாம். முதல்ல எப்படி என்று வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவிலே அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவரே கைப்பட எழுதின அந்த காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும், I was having abusive language. கெட்ட வார்த்தைக்கு குறையே கிடையாது. நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவனும், கொடுமை செய்கிறவனாயிருந்தும், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பக்கத்துல உங்களை கண்ணை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். முன்னால எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? யாரோ சொல்றாங்க முன்னலமே காட்டிலும் பின்னலமே ரொம்ப கேவலம். முன்னால ஒரு பிசாசு தான் குடியிருந்தது, கூட்டத்துக்கு போனேன் பிசாசு ஓடிடுச்சு. ஆனா இப்ப 7 பிசாசை கூட்டிட்டு வந்திருக்குது. அப்படி யாரோ சொல்ற மாதிரி எனக்கு கேட்குது. இல்லைன்னா உங்க வீட்டுக்காரரை பற்றி சொல்றீங்க, இல்லைன்னா வீட்டுக்கார அம்மாவை பற்றி சொல்றீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல, என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த பவுலை போல சொல்ல முடியாதவர்களாக மாற்றப்பட்டு, முன்னே தூசிக்கிறவன், முன்னே துன்பப்படுத்துகிறவன், முன்னே கொடுமை செய்கிறவன், முன்னே என்னுடைய கொள்கை தான் சரி என்று மற்றவர்களை ஒன்றுமில்லாமல் நினைக்கிறவன். அவனுடைய பழைய வாழ்க்கை குறித்து நான் பேச போகவில்லை. ஆனால் கூடவே இன்னொன்றையும் சொல்லுகிறார். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தையும் பார்க்கலாம். எப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார்.
ஐந்தாவது வசன 4வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தார், நான் அதிகமாய் எப்படி செய்யலாம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். ஆமா, நான் 8ஆம் நாள்ல என்னை கோயில்ல கொண்டு போய் டெடிகேட் பண்ணாங்க. இஸ்ரவேல் வம்சத்தான் நான், இஸ்ரவேல் எனக்கு பெரிய வம்ச வரலாறு உண்டு. பென்யமீன் கோத்திரத்தான் நான், இந்த ஜாதியை சேர்ந்தவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி. ஆமா, நான் தூசணம் செய்தது உண்மை, கொடுமையாய் வாழ்ந்தது உண்மை, துன்பப்படுத்தினது உண்மை, சிலர் கொலை செய்யப்படுவதற்கு சாட்சியாய் இருந்தது உண்மை. பட் அக்கார்டிங் டு த லா, நியாயத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படக்கூடாதவன். ஆனா அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்த என் ஜாதியோ, என் குடும்பமோ, என்னுடைய காரியங்களோ, அனைத்தும் என்னுடைய பழைய பாரம்பரியங்களோ, என்னுடைய பாரம்பரிய வாழ்க்கையோ, எல்லாகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ. அத முன்னால லாபமா யூஸ் பண்ணேன். எங்கேயாவது போய் கேட்போம், அண்ணாச்சிக்கு எந்த ஊரு, அதாவது என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை பற்றி நான் உங்களோட கூட நிக்கலாமா இல்லையாங்கிறது தான். பக்கத்துல கையை பிடிச்சுக்கணுங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. மெல்ல ஊர் பேர் கேட்கிறான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சொல்ல வேண்டி இருக்குது. ஊர் பேர் பாமடி, தாத்தா பேர் பாமடி, ஓஹோ அப்படியா, புரிஞ்சுக்கிடுவான். உங்க ஊரை பற்றி தான் சொல்றேன். லாபமாயிருந்தவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம். ஐயா, how is it possible? பவுலே, இது எப்படி எப்ப நடந்துச்சு? முன்னால எதை வச்சு பெருமை பாராட்டினியோ, இப்ப அதெல்லாம் ஒளிஞ்சிட்டுன்னு சொல்றியே, ஒளிச்சிட்டேன்னு சொல்றியே. ஒண்ணு நடந்தது ஐயா, சிலுவை என்னை தேடி வந்த போது நானும் அதோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கரங்களை தேடி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? அப்ப இன்னும் ஜாதி பெருமை பாராட்டி, இன்னும் ஊர் பெருமை பாராட்டி, இன்னும் கொல பெருமை பாராட்டி, இன்னும் கோத்திர பெருமை பாராட்டி, இன்னும் பாரம்பரிய பெருமை பாராட்டினா பக்கத்துல சொல்லுங்க, உங்களை சிலுவையில் அறையணும். முதல்ல என்னையா செய்றீங்க? சிலுவை என்ன செய்றீங்க? சிலுவை என்ன செய்றீங்க? தொங்க போட்டிருக்கோம் பிரதர், பெருசா தொங்க போட்டிருக்கோம். சில ஊழியக்காரங்க இங்க இருந்து போகும்போது கட்ட சிலுவை போட்டு போறான், வரும்போது தங்க சிலுவை போட்டு வரான். கஸ்டம்ஸ் ஆபீசருக்கெல்லாம் மண்ணை போடுறது. என்ன போட்டிருக்காரு பெரிய ஆளு, பெரிய கட்ட இங்கிருந்து போகும்போது கட்ட சிலுவை, வரும்போது தங்க சிலுவை. அவருக்கு பேர் கடத்தல்காரர், ஆனா சிலுவையிலே கடத்தல்காரன். பக்கத்துல சொல்லு, சிலுவை என்ன செய்றீங்க? கடத்தலுக்கு உபயோகப்படுத்துறோம் பிரதர். ஈஸியா ஒருத்தன் தொடவே மாட்டான். நான் 4 பெரிய ஆட்களை சொல்ல முடியும், அதனாலதான் தைரியமா சொல்றேன். பக்கத்துல மறுபடியும் கேளுங்க, சிலுவைய உபயோகப்படுத்தாதீங்க, உங்களையே அதுல அறைங்க. சிலுவை என்ன சொல்றீங்கிறது யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் அபியூசிங் த கிராஸ். அதுக்கு பேர் தான் மிஸ்யூசிங் த கிராஸ். சிலுவையை தவறாக உபயோகப்படுத்துறது. என கேட்கிற அருமையானவர்களே, கொஞ்சம் உங்களை சிந்திக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அநேக வருடங்களுக்கு பின்னதாக பீகாரின் ஊழியங்களை ஆரம்பித்த நாட்களிலே, பல விதமாக பரம்பும்படியாக நேரிட்ட அந்த நாட்களிலே, திடீரென்று சென்னையிலே நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, அந்த கூட்டத்தில் நான் ஒரு அழைப்பு கொடுத்தேன். வட இந்தியாவில் ஆண்டவரை காண்பிக்க, பிரசங்கம் பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, வாழ்ந்து காண்பிக்கிறதற்கு யார் ஆயத்தம் என்று சொன்னபோது, பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த ஆனி என்கிற ஒரு சகோதரி அவர்கள் அங்கே இருந்தார்கள்.
சுசி என்கிற சகோதரி இருந்தார்கள். இந்த 2 பேர்ல சுசி என்கிற சகோதரி எழுந்து நின்றார்கள். ஒருவேளை இதை குறித்து சிலருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக இதை சொல்ல விரும்புகிறேன். அந்த சுசி சகோதரி எழுந்து நின்ற போது எனக்கு கொஞ்சம் மாட்டம். ஏனென்றால் அந்த நாட்களில் இவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறதுங்கிறது என்னுடைய பெரிய போராட்டம். ஆல்டர் கால் கொடுத்து விட்டேன். அந்த கூட்டத்தின் முடிவில் எழுந்து நின்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் வந்து என்னிடத்தில் கேட்டார்கள், பிரதர் ஜெபக்குமார், நான் வரலாமா, என்னை சேர்த்துக் கொள்வீர்களா? அவருடைய முன் கதையை கொஞ்சம் சொல்லட்டும். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவருடைய தாயின் தகப்பனை நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னதாக அல்ல, பின்னதாக. அவருடைய சகோதரிகள் எனக்கு தெரியும். பிரான்ஸ் தேசத்திலே அவருடைய சகோதரிகள் நடத்துகிற முதியோர் இல்லத்திலே நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். 75 பேரை வைத்து அவர்கள் ஒரு பெரிய முதியோர் இல்லத்தை நடத்தினார்கள். அது ஒரு 7 நட்சத்திர ஹோட்டலை காட்டிலும் நிலமாக இருந்தது. அங்க எமில் டாலியர் என்று டாக்டர் பில்லி கிரஹாமுக்கு மொழிபெயர்த்த ஒரு மனிதன் கூட அங்கே எனக்கு மொழிபெயர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வசதி பிடித்த ஒரு ஊரிலிருந்து, வசதி படைத்த ஆனால் பக்தி உள்ள குடும்பத்திலிருந்து அந்த 2 சகோதரிகளும் இந்தியாவுக்கு வந்தார்கள். ஒரு கூட்டத்திலே ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு உலகமெங்கும் போகிறவர்கள் யார் என்று கேட்ட போது, அந்த வாலிப கூட்டத்திலே ஆனி ஒரு டீச்சர், சுசி ஒரு நர்ஸ், 2 பேரும் வித்தியாசமான இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட பேசினபடினாலே அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம் என்று எழுந்து நின்றார்கள். 2 பேருக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும், அக்கா தங்கச்சி, ஆனா தெரியாது. பிரசங்கம் பண்ணினவர் சவால் விட்டு விட்டு போய்விட்டார். வீட்டிற்கு வந்த போது நான் இந்தியாவுக்கு போகிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கேன் என்று சுசி சொல்ல, ஆனியும் சொன்னார்கள், ஆமா ஆமா நான் கூட ஒப்பு கொடுத்திருக்கேன். 2 பேரும் தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தார்கள். பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் இன்றைக்கும் அநேகருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர்கள் பிரெஞ்சு மொழியை அவ்வளவாக அவர்கள் மேன்மைப்படுத்துகிறவர்கள். ஆங்கிலம் ஒரு வார்த்தையும் தெரியாது. 2 பேரும் வாலிப பிள்ளைகள். ஆண்டவர் இந்தியாவுக்கு போக சொல்கிறார் என்று சொல்லி அப்பாவிடத்தில் போய் கேட்டார்கள். அவருடைய அப்பாவும் அவருடைய அம்மாவும் நல்ல தேவ பக்திக்குள்ளவர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு நல்ல தாய் தகப்பன். எம்மா உனக்கு லாங்குவேஜ் தெரியாத என்று சொல்லவில்லை, அந்த ஊர் பழக்கம் இல்லை என்று சொல்லவில்லை. உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்கிற திட்டம் இருக்குமானால் நான் டிக்கெட் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். 2 பேருக்கும் டிக்கெட் வாங்கி பாரிஸ் நகரத்திலிருந்து பாம்பேக்கு வந்து சேர்ந்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். பாம்பேல வந்தபோது அவர்களுக்கு எங்கே போகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவர் இந்தியாவுக்கு கூப்பிட்டார். எங்கே போய் ஊழியத்தை ஆரம்பிப்பது, எப்படிப்பட்ட காரியத்தை செய்வது என்று தெரியாமல் பாம்பே ஏர்போர்ட்ல நின்று கொண்டிருக்கும் போது அதே பிளேனில் இருந்து இறங்கின ஒரு மனிதர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்த 2 பிள்ளைகளையும் கொஞ்சம் பிளேனிலேயே கொஞ்சம் கவனித்துக் கொண்டிருந்தவர். நீங்கள் திகைத்து நிற்கிறதை பார்த்த பிரெஞ்சு மொழி தெரிந்தவர், நீங்கள் திகைத்து நிற்கிறதை பார்த்தால் எங்கே போகிறது என்று தெரியாமல் இருக்கிறீர்கள் போல என்று அவரிடத்தில் கேட்க, அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே சொன்னார்கள், ஐயா ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு போக சொன்னார், எங்க போறதுன்னு தெரியல, நாங்க மிஷனரிகளாக இங்க வந்திருக்கிறோம் சொன்ன போது அவர் சொன்னார், சென்னையில் இருக்கிற பாஸ்டர் சுந்தரம் என்கிற ஒருவரை நீங்கள் போய் பாருங்கள் என்று அவருடைய அட்ரஸை கொடுத்து அங்கே சென்னைக்கு போவதற்கு விமான டிக்கெட்டை அவர் வாங்குவதற்கு ஒழுங்கு செய்துவிட்டு போய்விட்டார். சென்னைக்கு வந்தார்கள். பாஸ்டர் சுந்தரத்தை பார்த்தார்கள். அவரிடத்தில் பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கார். அவர் சொன்னார், அம்மா நீங்கள் வாலிப பிள்ளைகள், நீங்கள் விசேஷமாக பிள்ளைகளை பராமரிக்கிற அநாத இல்லங்களை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பில்லை. ஆகையினால நீங்கள் பாஸ்டர் PS செல்லத்துறையை போய் பாருங்கள் என்று அவர் செல்லத்துறைக்கு அனுப்ப, அவர் சொன்னார், உங்களை வச்சுட்டு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி சென்னையில் இப்பொழுது விரிவாக மாற்றப்பட்டு விட்டது, ஊரப்பாக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு அங்கே அவர்களை அனுப்பி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே குடியிருக்கும்படியாக செய்தார்கள். நன்றாக கவனிங்கள். 2 வாலிப பிள்ளைகள். தேவன் இந்த தேசத்தை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். மொழியை குறித்து எனக்கு கவலை இல்லை, காரியங்களை குறித்து கவலை இல்லை, வசதிகளை குறித்து கவலை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களை இந்த இடத்திற்கு
அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சாதாரண சின்ன வீட்டில், அந்த நாட்களில் ஊரை பக்கம் பயங்கர கொசுக்களினால நிறைந்த ஒரு பகுதி, அந்த ஊரை பக்கத்தில் அவர்கள் ஒரு சின்ன ஹோமை ஆரம்பித்தார்கள். அனாதை பிள்ளைகளை எடுத்தார்கள், தங்கள் பிள்ளைகளை காட்டிலும் அன்பு காட்டி வளர்த்தார்கள். இப்படி வளர்த்து பெரியவளாக்கி அவர்களை தங்களுடைய குடும்பத்தினரை போல அவருடைய பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என்கிற தரிசனத்தோடு ஓடிக்கொண்டு சில வருடங்கள், அதற்கு பின்பு தாம்பரத்தில் ஒரு வீட்டை வாங்கி ஒரு ஊழியக்காரர் அவளை ஏமாற்றிவிட, அந்த வீட்டை அவர் தன்னுடைய பெயருக்கு எழுதி கொடுத்ததுனால இன்னொரு வீட்டையும் வாங்கி, ஊழியக்காரர்களால் நஷ்டம், ஊழியங்களால் நஷ்டம், மற்ற காரியங்களால் ஏராளமான சோதனை வந்த போதும் தங்களை அழைத்தவர்க்கு கடைசி வரை நாங்கள் உண்மையாயிருப்போம் என்று சொல்லி அவள் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருந்த 17 வருடங்கள் கழித்துத்தான் என்னுடைய கூட்டத்தில் வட இந்தியாவுக்கு போவதற்கு அந்த சுசி சகோதரி எழுந்து நின்றார்கள். சுசி ரோலே என்று சொல்லுகிற அவர்கள் எழுந்து நின்ற போது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரியே, நீங்கள் ஒப்பு கொடுத்தது நல்லது, நீங்கள் என்னோடு கூட வரலாம், எங்கள் குடும்பத்தோடு கூட நாங்கள் தங்கிவிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் அங்கே முதலாவது சோதித்து பார்ப்பதற்காக வாருங்கள். 3 காரியங்களை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த அகஸ்டின் ஜெபக்குமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்திருக்கிற தரிசனத்தில் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொல்கிறாரா, இவர்கள் உண்மையுள்ளவர்கள் தானா என்பதை நீங்கள் சோதித்து எங்களோடு கூட வாழ்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்களை பீகாரில் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அழைக்கிறாரா, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அழைக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2வது காரியம். 3வது, இங்கே வந்து நீங்கள் தமிழை கற்றுக்கொண்டு ஆங்கிலம் கற்றுக்கொண்டு போராடி இருக்கிறீர்கள். இன்னொரு புதிய மொழியாகிய ஹிந்தியை மாத்திரமல்ல, லோக்கல்ல பேசுகிற அந்த போஜ்பூரி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அதெல்லாம் இனி முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அவர் சொன்னாங்க, பிரதர், நீங்கள் கூட்டி, என்னோட 2 வயது அவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள், கூட்டி கொண்டு வந்தோம். நல்ல கவனிங்க. இன்றைய நாட்களில் மிஷினரிகளுடைய காரியங்களை மக்கள் தெரியாமல் இருக்கிறதுனால் தான் மிஷினரி பாரமும் தேசத்தை குறித்த பாரமும் இல்லை என்பதனால் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுகிறேன். அவர்கள் எனக்கு பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள், நான் அவர்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவர்கள் சொன்னால், ஒரு நாள் நீ பிரான்ஸ் தேசத்தில் போய் பிரெஞ்சு பேசணும்னு சொன்னாங்க. எனக்கு ஹிந்தியே பெரிய பாடாக இருந்தது முதல்ல, அதனால் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு என்னால் முடியவில்லை. 1.5 ஆண்டுகள் அவர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்களை நாங்கள் தங்க வைத்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மேடை உயர் மாடிக்கு ஸ்டெப்ஸ்க்கு போகிற வழியில் ஒரு சின்ன முக்கோணம் மாதிரியா இருந்தது. எங்கள் வீடு அவ்வளவு காரியங்களால் நிரப்பப்பட்டிருந்தது. 12 பேர் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாங்க, 20 பேர் 15 பேர் அனாதை பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னொரு குடும்பம் எங்களோடு இருந்தது, நாங்கள் இருந்தோம். நாங்கள் விநியோகிக்கிறதுக்காக வைக்கிற ஏராளமான லிட்ரேச்சர் இருந்தது. அவ்வளோ அடைக்கப்பட்டிருந்தனால இருந்த ஒரே இடம் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு முக்கோணமான இடம். நான் இதில் தங்கிக்கிங்க, நான் ஒரு வெறும் கட்டை மட்டும் போட்டு அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி போது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அதில் இருந்தார்கள். நன்றாக ஜபிக்கிறவர்கள், தீர்க்க தரிசன வரங்களை அழகாக உபயோகப்படுத்த கற்றுக்கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளிலே 1.5 ஆண்டுகள் கழித்து என்னோடு கூட ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு நான் போகும்போது, நானும் வரட்டுமா பிரதர்ன்னு கேட்டாங்க. நாங்கள் 6 பேர் அந்த பிரயாணத்திற்கு போகும்போது, நாங்கள் தங்கின இடம் ஒரு மண் வீடு. ஜன்னல் கிடையாது, அந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. கதவு உண்டு, ஆனால் கதவு சாத்துறதுக்கான அந்த சாத்திர கதவு கிடையாது, ஓப்பனிங் உண்டு. குளிர் நேரம் ஆகையினால் நாங்கள் வைக்கோல் மேல படுக்க வேண்டும். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரியே, நீங்க வீட்டில் அங்க ரொம்ப சின்ன இடத்துல தங்குறதுக்கு உங்களை ஒடுக்கி கொண்டீர்கள், ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற இடத்துல ஒடுக்கி கொண்டீர்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு வைக்கோல் மேலதான் படுக்க வைக்க முடியும், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காத. அவர்கள் சொன்னார்கள், சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்ன என்று கேட்டேன். என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தனையோ அன்றைக்கு என்னையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டேன். அது எனக்கு பலன் தருகிறது. The cross gives me the strength. That was the very word she used. சிலுவை எனக்கு பலன் தருது. சிலுவையை பார்க்க பார்க்க அது எனக்கு புதிய பலத்தை தருகிறது. அவருக்காக
நான் எதையும் இழப்பதற்கு ஆயத்தம் என்று அன்னைக்கு பவுல் சொன்னான் அல்லவா, எனக்கு லாபமாயிருந்தவைகளையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்கிற அந்த காரியத்தை வாழ்ந்த ஒரு சகோதரி குறித்து பேசிக் கொண்டிருக்கேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இரவு வேளையில தங்கினோம். நாங்கள் 6 பேரும் ஒரே அறையில் தான் படுக்க வேண்டும். 2 பெண்கள், அவர்களும் இன்னொரு பெண்ணும். நாங்கள் 4 பேர். நாங்கள் அதற்கு பக்கத்திலே அந்த ஒரு சின்ன குட்டை உண்டு, அதிலே தண்ணீர் இருக்கும். அது ஒன்றுதான் அந்த இடத்துல தண்ணீர் சோர்ஸ். ஜனங்கள் குடிக்கவும் எருமை மாடு கழுவவும் ராத்திரியில கரடியும் சிவிங்கியும் வந்து அதை குடிக்கவும், அதுதான், வேற வழியே கிடையாது. காலையில் எழுந்தேன், அவளை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் நல்லா தூங்குனீங்களா? இல்லை பிரதர். நான் சொன்னேன், இல்லையா, ஆண்டவர் தூங்க விடல பிரதர். நான் கேட்டேன், ஆண்டவர் தூங்க விடலையா? என்ன சொல்றீங்க? பிரான்ஸ் நாட்டிலே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் போது தேவன் என்னோடு கூட எப்படி இடைப்பட்டாரோ அப்படியே இந்த நாளிலே இந்த ஒதுக்கப்பட்ட விலக்கப்பட்ட ரோடுகள் இல்லாத, வீடு வசதி சரியா இல்லாத இந்த இடத்துல அதே பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பத்மு தீவுல போட்டா கூட, கல்லு உடைக்க போட்டா கூட, 100 வயசாயிருந்தா கூட, யோவானுக்கு பத்மு தீவுல தண்டனைக்கா தனியா போட்டா கூட கர்த்தர் வந்து ஆவியினால நிரப்ப முடியும். நமக்கு ட்ரம் அடிச்சாதான் ஆவி வரும். ட்ரம் எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறேன்னு அவ்வளவு ஸ்பீடா ஆவி வரும். அதுவும் ஆலயத்துக்குள் மாத்திரம்தான் வரும். வீட்டிலே வேற ஆவி வரும். உன்னுடைய ஆவிக்கு இன்னொருவர் ட்ரம் அடிக்க மாட்டான். நீ ட்ரம் அடிப்ப, மற்றவங்க எல்லாம் ஆட்டுவ. நல்லா கவனிங்க. எனக்கு இந்த யோவான், தானியேல், யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் தேவன் தரிசனம் தந்ததை கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். யாக்கோபுக்கு வீட்டுல அம்மா மடியில இருக்கும்போது ஆண்டவர் தரிசனம் தரல. கல்ல தலையணை வச்சு படுக்கும் போது தான் தரிசனம் தருவாரு. தரிசனம் தாருன்னு ஜெபம் பண்ணினா அம்மா மடிய விடு. அம்மா மடியில தான் படுத்து நீ தரிசனம் தாருன்னா வேற அம்மா தரிசனம் தான் வரும். நம்ம ஓபிஎஸ்க்கு வந்த மாதிரி. ஹலோ, அம்மா மடிய விட்டுட்டு கல்லையே படுக்கையாக்கி காட்டிலே இருக்கும்போது தேவன் அவனை தேடி வருகிற நல்ல ஆண்டவர். தானியேல் அரச பதவியில இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படல. சிங்கத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன் தேவன் ரட்சிக்க. அவர் மட்டும் வரல, தூதனையும் கூட்டிட்டு வந்தார். நம்ம தூதர்களை இவங்களை நரகத்துக்கு கூட்டு போவாங்க, ஆனா அந்த தூதன் சிங்கத்தின் வாயை கட்டுவான். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, உனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்தது இல்ல, அப்ப ஆண்டவர் வெளிப்பட்டாரா? இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, பெரிய போஸ்டிங் வந்து அங்கெல்லாம் வெளிப்பட மாட்டார். ஆமா, சிங்கிங்க அங்க தீக்குள்ள போட்டவனே 4வது ஆளா வந்து நிப்பறான். நம்புறவங்க ஓங்கி கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் வயதானவன், கொதிக்கிற அக்கி பொங்குற எண்ணெயில போட்ட போது சாகல, தூக்கி தனியா ஒரு பத்ம தீவுல போட்டாங்க. கல்லடைக்கணும், சின்ன ஒரு சாப்பாடு கிடைக்கும், அதை கொண்டு. என் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. நல்ல கவனிங்க. சுசி சிஸ்டர் 17 வருஷத்துக்கு முன்னதாக அவர்கள் பார்த்த அதே பிரசன்னம், தண்ணி குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத, குளிக்க வசதி இல்லாத, கதவு இல்லாத வீட்டில் இருக்கும்போது அவளை நிரப்பிட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. நான் கேட்டேன், என்ன சொன்னார் ஆண்டவர்? பிரசன்னத்தில் பார்த்தீங்களே, என்ன சொன்னார்? அவங்க சொன்னாங்க, இங்கே இருக்க சொல்லிட்டார். நான் சொன்னேன், சிஸ்டர் இங்கே இருக்க சொன்னது உண்மைதான், நல்லதுதான், ஆனா வீட்டுக்கே கதவு கிடையாது. எல்லாரும் இந்த தண்ணியில தான் குளிக்கணும், இந்த தண்ணியில தான் குடிக்கணும்.
உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்கும், நீங்க வெளிநாட்டு ஆளு. இப்பவுமே என் மகா ரஷ்யாவுக்கு மெடிக்கல் படிக்க போயிருக்கும் போது அங்கிருந்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணா, டாடி ஒரு டாய்லெட்டுக்கும் கதவு இல்லைன்னுட்டு. ஆனா அங்க டாய்லெட்டே கிடையாது, 4 பக்கம் சவுரும் கிடையாது. A foreign lady, no western toilet, no facility. இங்கே இருக்க போறீங்களா? நான் விட மாட்டேன். நான் உங்களை தமிழ்நாட்டிலேருந்து கூட்டுருக்கேன். நீ தமிழ்நாட்டில் எந்த சபைக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் கொத்து கறி ஆக்கிடுவார். அவங்க என்கிட்ட அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. மறுபடியும் சொன்னாங்க, சிலுவை எனக்கு தேவ பலனா இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, மீத காரியங்களை நான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன், படித்துக் கொள்ளுங்கள். லிசன் லிசன். சிலுவை என்ன செய்கிறாய்? உனக்கு பலமாக்கிக் கொள்கிறாயா அல்லது உனக்கு அலங்காரமாக்கிக் கொள்கிறாயா? அவளை கேட்டால் சொல்லுவான், நான் தேவ சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு தேவ பலனாய். அதோடு நிறுத்தவில்லை, ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் தேவ பலனாய் இருக்கிறது சொல்றான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அது தேவ பலன் என்று அறிக்கையிடும்படி அவர் பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இது கரூர் அல்லேலூயா, பஞ்சாபி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே போல அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, சிலுவை எனக்கு பலம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சிலுவை மீதில் தொங்கின அந்த ஆண்டவரை பார்க்கும்போது விந்தை கீழே ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கீழே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. தெரிந்தவர் பாடலாமா? சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீழு சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீழே சுராஜாம் உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சிலுவையில் இருந்து நான் பலத்தை பெற்றுக் கொள்கிறேன். சிலுவையை பார்க்க பார்க்க அவருக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாகிற உள்ளான மனிதனில் ஒரு பெரிய பலம் உண்டாகிறது. ஆனா இன்னொரு கூட்டத்தை காட்டி கொடுக்கிறேன். அவங்க சிலுவை என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். அங்கே இந்த கூட்டத்தை பார்க்கலாம். அவர்களின் சிலை செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். 6வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும், இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், ருசி பார்த்தும். இவங்க நல்ல கவனிங்க, இவங்க சாதாரண ஆட்கள் அல்ல.
நன்றாக பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய நல்வார்த்தையை நன்றாக உண்டவர்கள், இனி வருகிற உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு படத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 12 பேரை மோசே தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின போது, ஆண்டவர் கொடுக்க போகிற கானான் தேசம் எப்படி இருக்கும் என்று சொன்ன போது, அவர்கள் சுற்றி பார்த்தது மாத்திரமல்ல, 40 நாள் அவர்கள் ஒரு திராட்சை கொலையை 2 பேர் கம்பிலே மாட்டி அவர்கள் தூக்கி கொண்டு வந்தார்களாம். நான் எப்பொழுதும் அதை குறித்து சொல்லும் போது இப்படியாக சொல்லுவது வழக்கம். கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத ஜீவாக்கம். நல்லா கவனிக்க, புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்க காரியத்தில் எல்லாம் ஒரு பெரிய ரகசியத்தை எழுதி வைத்திருக்கார், நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்கு. 2 பேர் ஒரு பெரிய திராட்சை கொலை, ஒரே கொலையை தூக்க முடியாதபடி அவர்கள் சுமந்து வருகிறார்கள். எப்படி சுமந்து வருகிறார்கள் தெரியுமா? அப்படி திரும்பி நடுவில் ஒரு கம்பு, இங்க பெரிய ஒரு திராட்சை கொலை, முன்னால இருக்கிறவன் வந்து நம்ம போற தேசம் இப்படிதான் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டே போக வேண்டியது பழைய ஏற்பாட்டு ஆளு. ஆனா புதிய ஏற்பாட்டு ஆளாகிய இந்த ஆளு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடி சொல்லுங்க, நீங்க பழைய ஏற்பாட்டு ஆளா புதிய ஏற்பாட்டு ஆளா? வருதுன்னு தான் சொல்றியா, இல்ல ருசிச்சு சொல்றியா? ஆலயத்துக்கு போகும்போது அங்க ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன், ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். அது பிராக்கெட்ல வானத்தையும் பூமி உண்டாக்கின உடனே கிளிப்பிள்ள மாதிரி மட 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 அதுல வர்ற வார்த்தை பரிசுத்தாவியையும். என்ன ஒருபடியா பாக்குறீங்க? அல்லேலூயா. ருசி பார்த்தவர்கள், வரும் காரியங்களை குறித்து ருசி பார்த்தவர்கள், பிரகாசிக்கப்பட்டவர்கள். ஆனா என்ன ஆகி போச்சு? மறுதலித்து போனார்கள். தேவனுடைய குமாரனை மறுதலித்து போனவர்களுக்கு அங்க எபிரேய நிருப ஆக்கியோன் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா. Listen. Oh God, amen. இயேசு சொன்னார், என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டா சிலுவை உனக்கு பலன். என்னோடு கூட நீ அழியப்பட்டால் சிலுவை உனக்கு பலன். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? இவ்வளத்தையும் ருசி பார்த்துட்டு சிலுவையிலிருந்து இறங்கி அவரும் உயிரோடு வந்தவரையும் பிடிச்சு மறுபடியும் அடிந்தார்கள். நீங்க ஒன்னா சொன்னீங்க, அது மட்டும் இல்ல, நிறைஞ்சது மட்டும் இல்ல, அவமானம் ஏற்படுத்துறாங்க, துப்புறாங்க. அன்றைக்கு ரோம போர் சேவர்கள் என்ன செய்தார்களோ துப்பினார்கள், கேலி செய்தார்கள், இறங்கி வாரும் என்றெல்லாம் சொன்னார்கள். நீங்க உடனே சொல்லுவீங்க, நாங்க இல்ல. நான் எதுக்கு தெரியுமா அந்த காரியத்தை சொன்னாரு? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்க படிச்சிட்டீங்கன்னா பைபிள் உங்களை மாத்தி தான் ஆகும். பக்கத்துல இருக்கு சொல்லுங்க, ஒழுங்கா பைபிள் வாசி. டிவியை கேட்டு போகாத, நீ படி. என்ன அங்க எழுதப்பட்டிருக்கு? எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் நினைக்கிறது விளக்கிறதுக்கு நேரம் இல்ல. மழையை கொடுத்தார்ல, ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னார்ல, பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுத்தா தான் நீ அவரை மறுபடியும் சிலுவையில் அடிக்கிற இல்லைன்னு அர்த்தம்.
நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் சேர்த்து படிச்சாதான் இந்த வசனத்தின் ஆழம் தெரியும். நம்ம உடனே நினைப்போம், யாருடா அது? இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவையில் மீண்டும் சிலுவையில் அறைகிறான், மீண்டும் அவமானப்படுத்துறான், மீண்டும் நிந்தைக்குள்ளாக்குகிறான், மீண்டும் அவரை பாடுபடுத்துறான். யாரது? நான் இருந்தா நான் கிழிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்கு ஏற்ற கனி கொடுக்கலனா நீங்க தான் சிலுவையில் அறையறீங்க. இவன் கையை விட்டுருங்க. எத்தனை முறை அரைஞ்சிருப்பீங்க? ஆசீர்வாத உபவாச நாள், ஆசீர்வாத பெருவிழா, ஆசீர்வாத எழுப்புதல், இதில் உட்கார்ந்து நனைஞ்சதுதான் மிச்சம். குடிச்சு இப்படி ஊதி போயிருக்கிறீங்களய்யா. குறை சொல்லவில்லை. வேத வசனத்தை பார்க்கும்போது என்னைய யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, எப்படியோ இருந்த எனக்கு தூக்கி எடுத்து ஆயிரங்கள் மத்தியிலே ஆண்டவரை அறிவிக்கிற பணியோடு ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தது உண்மைதான் என்றாலும் என்னை அநேகர் ஆசீர்வதித்ததினால நான் இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றவன் என்பதை மற்றவர்கள் சொல்வார்கள். வேற பிளஸட் மேன் என்று சொல்வார்கள். எனக்கு பிள்ளைகளை தந்தீர் கை நிறையா, பேர பிள்ளைகளை கை நிறையா தந்திருக்கிறீர், என்னை நம்பி இருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கொடுக்கிற அளவுக்கான ஆசீர்வாதத்தை நான் திரும்ப உம்மை திருப்திப்படுத்த செய்கிறேனா என்று அடிக்கடி என்னை சோதித்து பார்க்கிறவன் நான். Do I reflect the blessings which I receive from the Lord? I am not worthy at all. நான் அதற்கு பாத்திரம் அல்லவே அல்ல. அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல நான் சொல்ல முடியும். வெறும் கையனாய் கோலை பிடித்துக் கொண்டு தனியனாய் நான் அந்த பீகாருக்கு போனேன். இன்றைக்கு 2 பரிவாரங்களை உடையவர்களாக தேவன் என்னை மாற்றிவிட்டார். சமீபத்தில் வந்த ஒரு பாட்டை எல்லா சபைகளையும் பாடுங்க. தனியா போனேன், வெறும் 2 பரிவாரம்னா என்ன பரிவாரம் தான் எனக்கு தெரியல. ஒன்று பேண்ட் பார்ட்டி, இன்னொரு டான்ஸ் பார்ட்டி. 2 பரிவாரமா வந்துட்டான்னு சொல்றானோ. ஹலோ, பக்கத்தில் நீங்க 2 பரிவாரம் சொல்லி இருக்குதே. எத்தனை பரிவாரம் உங்களுக்கு? யாரா சொல்ற? சின்ன வீடு ஒன்று, பெரிய வீடு ஒன்று. நல்ல கவனிங்க. என்மேல் பெய்த மழைக்கு தகுந்த பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற கனியை நான் தருகிறேனா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ் பீப்பிள், என்னை கேட்கிற அருமையானவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பு முனையிலேயும், வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலிருந்து அடுத்த அடிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போதும், உன்னுடைய எல்லைகள் பெருகும் போதும், உன்னுடைய குடும்பம் பெருகும் போதும் நீ நின்று உடனடியாக கேட்க வேண்டிய அந்த வார்த்தை மறுபடி வாசிங்கள் வெஸ்லி 7வது வசனத்தை. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அந்த மறுதலிக்கிறதையும் அவமானப்படுத்துறதையும் மீண்டும் சிலுவையில் அறைகிறதையும் விளக்கம் கொடுக்கிறார் எபிரேய நிர்வாகியோன். அதே புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்படி ஐயா அப்படி செய்வதற்கு அவர்களால் முடிந்தது? வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல தெரியும்.
எனக்கு ஒரு சபையை தெரியும், அவர்கள் என்ன வாங்கினாலும் இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டதுன்னு எழுதுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். தாம்பரத்தில் ஒரு சபையில் அப்படிப்பட்ட ஒரு ஆளு வியாபாரி. இவர் தாம்பரத்தில் நடந்ததை சொல்றேன். இவர் ஒரு தள்ளு வண்டி வாங்கினார். அதில் எழுதியிருந்தார் இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டது. வீட்டில் எழுதி போட்டிருந்தார் இது இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டது. கடையில் எழுதி போட்டிருந்தார் இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டது. ஆனா வியாபாரத்தை அதிகமாக்குறதுக்காக தாம்பரம் குட்ஸ் செட்டில் வந்து நிற்கிறதுல அங்க இருக்கிற ரயில்வே எம்ப்ளாயிஸோட கொஞ்சம் கனெக்ஷன் வச்சு திருட்டுத்தனமா 4 பூட பருப்பை இறக்கிடுவாரு, அல்லது 2 பூட மைதாவை இறக்கிடுவாரு. அப்படி இறக்கி வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் போலீஸ் பிடிக்க வந்தபோது விட்டுட்டு ஓடினார். விட்டுட்டு ஓடின போது போலீஸ்காரன் அந்த வாசிக்கிறான், இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட ரிக்ஷா. அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஆளா இருக்க நேராக போய் பிடிச்சிட்டான். பக்கத்தில் கை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை வீணா யூஸ் பண்ணா அது உன்னை காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்துரும். Do you use the blood of Jesus or do you abuse the blood of Jesus? தன் காலின் கீழ் மிதித்து அப்படி வர்றவங்க பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற கனியை தர முடியாதவர்கள். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முக்கனி முகம் காண செம்பை அல்லவோ, முழுதும் உமக்கு தருகிறேன் சுவாமி. எல்லாரும் ஒரு தடவை கையை வைத்து, கனியற்ற வாழ்வு எனக்கு வேண்டாம். நீங்க விரும்பாத கனியை நான் கொடுக்காதபடிக்கு, நீங்க விரும்பாத கனியை கொடுக்காதபடிக்கு ஏசாயாவே 5வது அதிகாரத்தில் சொல்கிறார், நற்கனி தரும் என்று காத்திருந்தேன். என் நேசருக்கு திராட்சை தோட்டம் இருந்தது, அவர் கொத்தினார், அதுல கோபுரம் கட்டினார், அது ஆலயம் நிரூபித்தார், அதற்கு வேலி அடைத்தார், கற்களை பொதுக்கினார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூட எல்லாரும் கையை வைத்து சொல்லலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு கல்ல பொறுக்குனீங்க, எனக்கு வேலி அடைச்சிங்க, எனக்கு கோபுரம் கட்டினீங்க, எனக்கு ஆலயம் நிமிர்த்தீங்க, ஆசீர்வாதமான மழையை பெய்தீங்க. நானோ கையை கீழே போட்டுக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கு தகுந்த கனிகளை தருவாயோ. 20 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தேன், அதே தான் கொடுக்குறேன். 2 மிஷினரியை தாங்குறேன் பிரதர்ன்னு சொல்லுவாங்க, உங்களை குறை சொல்லலை. அன்னைக்கு 1200 ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கும் 1200 ரூபா தான் கொடுக்குறேன். எங்கள் சேர்மன்ட்ட கேட்ட சொல்லுவார், அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் 1200 ரூபா தான். இன்னும் மிஷினரியை தாங்குறேன்னு சொல்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க சபையிலையும், மற்றவங்கள்டெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் 5 மிஷினரி தாங்கணும்னு. எவ்வளோன்னே தாங்குறாங்கன்னு ஒரு நாள் வந்து கேட்டபோது இன்னும் 1000. இப்போ எப்படி இருக்காங்க? பயங்கர கத்தருக்கு கொடுத்ததுனால பயங்கர ஏகோபித்த பெரிய பெருக்கம். ஆனால் அதே தான், ஆசீர்வாதத்திற்கு அளவுக்கு தகுந்ததாய் கர்த்தருக்கு பிரியமான கனியை கொடுக்கிறதற்கு தேவன் உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்களே. யாரையாவது பார்த்து சொல்லாதீங்க, நீங்க கனி இல்லாம வாழ்ந்தா நீங்க தான் வாழ்றீங்க, நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க. இஸ் a second group. third group கொஞ்சம் காட்டுறேன். பிலிப்பியர்கள் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம். இவங்க ஒருபடி முன்னாலே போயிடுறாள், இவங்களை குறித்து தெரியும், ஆனால் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனத்தை தெளிவா பேசுறதுக்காக
ஆண்டவர் உங்களுடைய செவிகளை நன்றாக திறந்து அதை நாங்க அழுத்தமா படிக்கிறதுக்கு காரணமே இதை மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். என்னப்பா அவர்களுடைய பவுலே வேறு விதமா நடக்கிறாங்க. நான் என்ன அர்த்தம்? அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நான் என்னையா சொல்ல விரும்புகிறீர்? கொஞ்சம் விளக்கமா சொல்லும். அடுத்த வசனம். அவர்களுடைய முடிவை சொல்றீங்க. அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை. அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஓஹோ, வேறு விதமா நடக்கிறவர்களுடைய சிந்தை வாழ்வு, வேறு விதமாய் நடக்கிறவருடைய நடக்கை இந்த பூமிக்கு அடுத்தவைகள் மேலேயே இருக்கும். ஆனால் அடுத்த வசனம், நம்முடைய குடியிருப்போ லோகத்தில் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குதா? வேறு விதமாய் நடக்கிறவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள், அதற்கு போராடுவார்கள், அதற்காகத்தான் எல்லா காரியம் செய்வாங்க. கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க பிரசங்கம், நடக்க, பேசுறது, உங்களை பாலிஷ் போட்டு பட்டர் அடிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பவுல் பயங்கரமான காரியங்களை மனதில் ஏந்தி தான் எழுதுறாரு. பார்க்காத ஒரு சபை, அவர் விசிட் பண்ணாத ஒரு சபை, அந்த சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நன்றாய் கவனிங்கள். Paul never visited Rome until this. இதுவரைக்கும் அவர் ரோமாபுரிக்கு போகவில்லை. அவர் பார்த்ததில்லை. பார்க்காத, தான் நாட்டாத அந்த சபைக்கு எத்தனை கடினமாய் எழுதுகிறார் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய பெருமைக்கு சொல்லவில்லை. என்னோடு கூட சேர்ந்தவர்கள் உண்டு, என்னை ஆதரிக்கிறவர்கள் உண்டு, எனக்கு ஜெபிக்கிறவர்கள் உண்டு, என்னுடைய காரியத்தை முற்றிலும் அறிந்தவர்கள் உண்டு. என்னுடைய சேர்மன் உண்டு, என்னுடைய ப்ரமோஷனல் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் ப்ரமோஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் ஆர் ஹியர். நல்ல கவனிங்கய்யா. ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறதுனால நான் என்னுடைய ஸ்தாபனத்தில் சம்பளம் பெறக்கூடாது என்பது இன்றைக்கு அன்றைக்கில் இருந்தேன். நான் ஒரு சபைக்கு போதகன். எனக்கு இன்னைக்கும் தெரியாது சபையில் என்ன இருக்கிறது என்று. நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவ பிள்ளைகள் பிரசங்கத்திற்கு மாத்திரம் கொடுக்கிற காணிக்கைகளில் என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு தேவன் நல்லவராக இருந்த மாத்திரமல்ல, என் வீட்டில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் பார்த்துக் கொள்வதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என்னுடைய மூத்த மகனை படிக்க வைக்கிறதற்கு என்னிடத்தில் பணம் இல்லாமல் இருந்தது. மிஷினரியா இருந்தபடினால் அவன் ஒரு பைலட்டாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான், முடியவில்லை. அவன் சொன்னான், டாடி நீங்க எனக்கு ஒன்றும் காசு தர வேண்டாம், நானே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நான் படிச்சுடுவேன். அவனே சாஃப்ட்வேர் ஒன்றை +2 முடிக்கும் போது உண்டாக்கி லட்சுமி ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சென்னையில், அதற்கு விற்று பணத்தை பெற்று தன்னுடைய ஃபீஸை கட்டினான். நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படித்தான். என்னுடைய 3வது மகன் படிக்கும்போது என்னுடைய மனைவி வீட்டிலே வளர்க்கிற மாட்டினுடைய பாலை விற்றுதான் வளர்த்தாள். இன்றைக்கும் சில மாடுகள் வைத்திருக்காள். நாங்கள் என்னெல்லாம் கிராமத்தில் இருக்கிறோம். அந்த பால் விற்கிற காசு என்னுடைய ஆஃபீஸில் அடைக்கப்படுகிறது. ஏன்னா பிள்ளைங்க படிச்சுட்டாங்க. 2 பிள்ளைங்களுக்கு ஜெம்ஸ் ஸ்கூலில் படிச்சுக்கிறதுனால we don't take any money from that, even that diary which my wife keeps. அவளுக்கென்றல்ல, அதனால் அதை ஒழுங்காக ஆஃபீஸில் அடைத்து விடுவாள். அப்போ நீ கேட்பீங்க, ஐயா எங்கெல்லாமா போறீரு? நல்லா கவனிங்க. எனக்கு பிரசங்க ஊழியத்திலே ஏராளமாக கிடைச்சிறதுனால நான் என் மனைவியும் பல வருடங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கு. டிசம்பர் 31ஆம் தேதி ஆனவுன்னா 0 பேலன்ஸ் ஆகிட்டு 1ஆம் தேதியிலேருந்து இந்த விசுவாச ஓட்டத்தை தொடரணும்ன்ட்டு இதுவரைக்கும் தொடர்கிறோம். ஏன்னா இந்த வசனம் என்னை அதிகமாய் பாதித்தது. நான் வயிற்றுக்கு ஊழியம் செய்து விடக்கூடாது. நான் வயிற்றுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் என்றால் மற்றவர்களோடு கபடு இல்லாதவர்களை கவிப்பேன். நயவஞ்ச வார்த்தைகள் இருக்கும், இச்சகமான வார்த்தைகள் தான் எனக்கு இருக்கும். என் தேவன் சொல்ல விரும்புகிறதை நான் சொல்லக்கூடாமல் போய்விடுவேன் என்பதில் கவனமாக இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் அதை பிராக்டிஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னை பாதித்த வார்த்தை ஏனென்றால் நான் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சிலுவையின் உபதேசத்தை உபயோகப்படுத்துவேன் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை காண்பிப்பேன் என்றால் நான் சிலுவைக்கு பகைஞனே. அருமையானவர்களே, கொஞ்சம் மறுபடியும் சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்தவில்லை. இந்த வசனங்கள்லாம் என்னை சுத்திகரித்து வெட்டுகிற வசனங்கள். I am very very careful. My wife is double careful. நன்றாய் கவனிங்கள் ஐயா, நன்றாய் கவனிங்கள் அம்மா. அதற்காக தேவன் எங்களை நிரப்பாமல் இல்லை, நிரப்புகிறார். என்ன நேசிக்கிற ஜனங்கள் உங்களுக்கு தான் என்று தள்ளி கொண்டு கொடுப்பார்கள். We take it because of their love, அவங்களுடைய அன்புக்காக. ஆனால் we are careful. என்னோடு கூட வேலை செய்கிற இந்த அருமை மீடியா பிள்ளைகள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நான் சிலுவைக்கு பகைஞனாக விரும்புகிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. எந்த விதத்திலும் பூமிக்கறிவுகளையே சிந்தித்துக்கிட்டு இருந்து உங்க குடியிருப்பாகிய பரலோகத்தை மறந்துட்டீங்கன்னா நீங்க சிலுவைக்கு பகைஞர். How do you use cross? Is it your strength? Or you are crucifying Jesus again? Or you become enemy to the cross? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வான், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வான். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, ஓ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தெரிந்தவர்கள் இந்த கதையை பாடலாமா? ஓட்டத்தை ஜெய கரங்களை உயர்த்தி பாடலாம். நானும் ஓடிட அருள் செய்வாள், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாள்.
விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உண்மையா விசுவாசித்த பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இறுதியாக ஒரு மனிதனை காட்டி முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு, இயேசுவை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி, சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார். அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும், சிரேனே ஊரானும், அலெக்சாந்தருக்கும், அலெக்சாண்டருக்கும், ரூப்புக்கும், ரூப்புக்கும், தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன், சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில், நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி, அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நன்றாய் கவனியுங்கள். இங்கே இந்த கதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் சில காரியங்களை சொல்கிறேன். இந்த சிரேனே என்கிற ஊர் இன்றைய லிபியா என்கிற தேசத்தில் இருக்கிறது. லிபியாவின் மக்கள் இஸ்ரவேலின் மக்களைப் போல நிறம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அங்கே எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகைக்கு தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும், அவர்கள் பாவம் போக வேண்டும், தேவாலயத்தில் அவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று வந்தவன். ஆகையினாலே பலஸ்தீனா நாட்டில் நடந்த ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சீமோன் எருசலேமிலே வந்து நின்று அந்த பஸ்கா பண்டிகையின் காரியங்களிலே கலந்து கொள்வதற்கும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தன்னுடைய குடும்பத்தாரின் பாவ மன்னிப்புக்காக வருடந்தோறும் வருகிற பழக்கமுடையவனாக இருந்திருக்கலாம். அதை வீட்டுக்கு சென்று உங்களுடைய பாவங்களுக்காக நான் பலி செலுத்தி விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லித்தான் அவன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் திடீரென்று எருசலேம் நகரத்தில் நடக்கிற ஒரு பெரிய காட்சிக்கு அவன் பலவந்தமாய் தள்ளப்படுகிறான். அங்கே ஒருவர் சவுக்கடியினால் அடிக்கப்பட்டவராய், முள்முடி தரித்தவராய், கைகளில் கால்களில் காணிகள் என்பதற்கு ஆயத்தமாய் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். சமீப ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்தார்கள், இயேசு அறையப்பட்ட சிலுவை 150 கிலோ. ஒரு சிமெண்ட் பேக் 50 கிலோ. 3 சிமெண்ட் பேக்கை ஒரு மனிதன் மேல தூக்கி வைத்தால் எவ்வளவு எடை இருக்குமோ அவ்வளவு எடையுள்ள ஒரு மர சிலுவை அவர் மேல வைக்கிறார்கள். ஒருவேளை சிமெண்ட் பேக்கை அடுக்கி வைத்தால் ஒரு பக்கத்தில் தான் பாரம் விழும். ஆனால் மர சிலுவை என்கிறபடியினாலே அதனுடைய பேலன்ஸையும் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த கம்பு நீட்டி கொண்டிருக்கும். அதை தூக்கும் போது பழு மாத்திரமல்ல, he has to balance. இரவு முழுவதும் தன்னுடைய வியர்வையை இரத்தமாக சிந்தின தேவகுமாரன், கெத்செமனேயிலே இரத்தத்தை சிந்தின தேவகுமாரன் பிலாத்துவின் அரண்மனையிலே 39 தடவை வாரினால் அடிக்கப்பட்டதை பேஷன் என்கிற அந்த படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அநேக பாடல்களில் அதை இணைத்திருக்கிறதுனால தெரியும். கைகளில் கால்களில் முதுகு நிலம் போல உருந்துப்பட்ட ஒரு மனிதனை அடித்துக் கொண்டு போறார்கள். 2 கள்ளர்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு இரத்த கசிவு கிடையாது. They were only given the death sentence. They were not beaten up. ஏனென்றால் பிலாத்து நினைத்தான் அடித்து விட்டு விடலாம் என்று. அவர்களை அடித்து விட்டு விடுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. ஆனால் இயேசு மாறாக அவர்களை காட்டிலும் வித்தியாசமாக அவர்கள் அடிக்கப்படவில்லை, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போனார்கள். அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி
முள்முடி சூடி போய்கொண்டிருக்கிறார் தேவகுமாரன். கள்ளர்களுக்கு முள்முடி கிடையாது. அது கண்களையும் பாதிக்கவில்லை, பார்வையும் பாதிக்கவில்லை. இயேசு அறையப்படுகிற சிலுவையை அவர் தூக்கி கொண்டு தூக்க முடியாமல் அது இந்த பக்கம் அந்த பக்கம் சாயும் போது சரீரத்திலே பாரம் கொண்டவராக, இருதயத்திலே வேதனை கொண்டவராக, உனக்காக எனக்காக எடுத்துக்கொண்டு போகிற சிலுவை குறித்து சீமோனுக்கு தெரியாது. But all of a sudden the soldiers pushed him into it. Come on, carry the cross along with this man. அவனுக்கு தெரியாது. இயேசு செய்த அற்புதங்களை பார்த்ததில்லை, இயேசுவை குறித்து அறிந்ததும் இல்லை. வெளிநாட்டவன், லிபியாவை சேர்ந்தவன், ஒன்னும் தெரியாத ஒருவரோடு கூட நான் சிலுவை சுமக்குமா? எதுக்கு? I am going to meet my family. அவனை பலவந்தப்படுத்தினார்கள். சரித்திரம் சொல்கிறது, அவனை தள்ளின பின்பு இயேசு நடக்கவும் பலமற்றிருந்தபடினாலே அவன்தான் அந்த இறுதி இடத்திற்கு கொண்டு வந்தான் என்று. என்னை கேட்கிறவர்களே, அவனுக்கு இப்பொழுது ஒன்றும் தெரியவில்லை. இவருக்கு சீஷர்களே கிடையாதா? இவரை பார்த்தவர்கள் கிடையாதா? இவர்களுக்கு உறவினர் கிடையாதா? ஏன் அந்நியனா என்னை அறியாதவனா என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள்? பேதுரு இல்லை, சீஷர்கள் இல்லை. ஆகையால் யார் யார் இவர்? யார் இவர்? கொஞ்சம் ஸ்திரீகள் அழுகிறார்கள், கொஞ்சம் பேர் நெஞ்சை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க வருகிற வேத பாரகர்களை கேலி செய்கிறார்கள். இறங்கி வாடா, நம்ம பெரிசா 3 நாள்ல ஏன் தேவாலயத்துல இடிச்சிருவேன்னு சொன்னீங்க, இறங்கி வாடா. ஒன்றுமே புரியவில்லை சீமோனுக்கு. அங்கே அவன் பார்த்து கொண்டு நிற்கிறான். கைகளில் கால்களில் ஆணி கடாவ, கடும் முள்முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சைத்துக் கொண்டிருக்கிற பார்த்தபோது அங்கே ஒரு போர் சேவகன் வந்து ஈட்டியின் அலங்கினால உருவாக்குகிறான். ரத்தமும் தண்ணீரும் புரண்டோடுகிறது. அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. தீர்க்க தரிசனங்களில் இப்படி எழுதி இருக்கிறது என்று தெரியாது. அங்கே அவனுக்கு முதல் காட்சி, 100க்கு அதிபதி வந்து நின்று முழங்கால் படியிட்டு, இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? The first message this strange man received is from an unknown heathen. Yes, amen. Hallelujah. கூட இருந்தவர்களுக்கு சொன்னார், நான் அடிக்கப்படுவேன், இஸ்ரவேலின் பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக அடிக்கப்படுவேன் சொன்ன ஆள் சொல்லல. யாரோ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், யாரோ ஒரு 100க்கு அதிபதி, இவர் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சிச்சு. இவர் தேவனுடைய குமாரன். He ran back to his house. He called Alexander. தன்னுடைய மகனை கூப்பிட்டான். Alexander, Rufus, ஓடி வா. ஆட்டுக்குட்டி பலியாய் விட்டது. இனி நாம் வருஷம் போக வேண்டாம். என்னுடைய பாவத்துக்கு, நம்முடைய குடும்பத்தின் சாபத்திற்கு, நம்முடைய நாட்டின் சாபத்திற்கு, உலகத்தின் சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. இனி நான் வீட்டுக்கு போக வேண்டாம், மறுபடியும் ஆலயத்துக்கு போக வேண்டாம். அவரை கண்டு கொண்டேன். அலெக்சாண்டரையும் ரூஃபஸையும் அழைக்கிறான். தம்பிமார்களே, எனக்கு வயசாகி போச்சுடா. I am old, but you people are young. மனைவியை கூப்பிடுறான். எனக்கு வயசாகி போச்சுது. இனிமே இவங்க வாழ்ந்தாங்கன்னா இவங்க வருஷம் போக வேண்டாம், வாழ்நாளெல்லாம் அவருக்காகத்தான் வாழணும். அப்படி தன் 2 பிள்ளைகளையும் அர்ப்பணித்ததினால்தான் அந்த 2 பிள்ளைகளும் சரித்திரத்தில் பெயர் பெற்றவர்களாக மாறி, அவனுக்கு என்ன தெரியுமா இன்ட்ரோடக்ஷன்? அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் அப்பாவாகிய சீமான் சர்ச்சிலேயே பயங்கரமான கிரியை நடப்பித்த பிள்ளைகளை உருவாக்கி விட்டான். நல்ல கவனிங்க. என் மகன் அடிக்கடி சொல்லுவான், என்ன உலகம் அகஸ்டின் ஜெபக்குமார் பையன் தெரியக்கூடாது, கோஃபோர்த்துடைய அப்பா அகஸ்டின் ஜெபக்குமார் தெரியும். அப்படி ஒரு கிரியை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுவான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால தான் தன்னுடைய பெரிய வேலையை தூக்கி போட்டு he became a missionary.
என்னுடைய 4 பிள்ளைகளும் 4 மருமக்கள்மார் இன்றைக்கு மிஷினரிகளாக பணிகிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம், அன்றைக்கு யாருடைய வாயிலையோ இருந்து கேட்ட சீமோன், அந்நியர்களின் வாயிலே கேட்ட சீமோனுக்கு அன்றைக்கு அவர் கேட்காமலேயே தன்னுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட காரியத்துக்கு அர்ப்பணித்து உலகத்தை அசைக்கிறவர்களாக மாற்ற முடியுமானால், இன்றைக்கு அடியவர்களால், அருள் பெற்றவர்களால், வரம் பெற்றவர்களால் இயேசுவை கண்ட நான் எதை அர்ப்பணித்திருக்கிறேன்? He had an encounter with the cross unknowingly. சிலுவையோடு கூட அவனுக்கு ஒரு பெரிய கவுண்டர் வந்ததுக்கு மற்றவர்கள் பலவந்தப்படுத்தினார்கள். அவருடைய சீஷர்கள் சொல்லவில்லை, யாரோ ஒரு மனிதன் சொன்னதை கேட்டு இன்றைக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை திருச்சபையில பெரிய தலைமை பொறுப்பை எடுத்து ஆயிரங்களை ஆண்டவருக்கு வழி நடத்துகிற ஒரு பெரிய மகனாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த அலெக்சாண்டரின் ரூஃபஸையும் குறித்து எழுதப்பட்ட நிருபம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. மார்க்கு ரோமர்களுக்கு எழுதுனா, யூதர்களுக்கு எழுதல. மார்க்கு கிரேக்கர்களுக்கு எழுதல, ரோமர்களுக்கு எழுதுறான். அவன் என்ன சொல்ல விரும்புறான்? ரோமர்களே, உங்களுக்கு அலெக்சாண்டர் தெரியுமா? எஸ். ரூஃபஸ் தெரியுமா? எஸ். பயங்கரமான பிரசங்கப்பா, 2 பேரும் அப்படியே அசைக்கிறவங்க. அந்த அரசாங்கத்தை அசைக்கிற மக்களை தெரியும்ல, அவங்க அப்பா தான் சிலுவை கூடி சேர்ந்தாரு. பக்கத்துல கை பிடிச்சுங்க. உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டுமா? உன் வம்சத்தை அரசாங்கமும் அறிய வேண்டுமா? உன் வம்சத்தை அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, அந்நியர்களும் அறிய வேண்டும் என்றால் ஒன்று செய், சிலுவையோடு இணைந்து கொள். எல்லாரும் கண்களை மூடலாம். தயவு செய்து இந்த நேரத்தில் யாரும் எந்திரிக்க கூடாது. இட்ஸ் a solemn moment. ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு தெரிஞ்சிட்டு சிலுவையை எங்களுக்கு பலமாக்கிக் கொள்ளப் போகிறோம். முன்னே நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல, இப்பொழுது எப்படி வாழ்கிறோம். முன்னே தூசிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், கொடுமை செய்கிறவர்கள், மேன்மை பாராட்டுகிறவர்கள், இப்பொழுது அனைத்தையும் குறை என்று நினைக்கிறவர்கள். சிலுவையின் பலத்தை அறிந்து கொண்டோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவருக்கு பிரியமான பலியை, கனியை கொடுப்பதற்கு சிலுவையில் மறுபடியும் அவரை அறைவதற்கு ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பரலோக சிந்தை இல்லாமல் வாழ்ந்து சிலுவைக்கு பகைஞராக மாட்டோம். நாங்கள் வாழ்வதும், நாங்கள் உழைப்பதும், நாங்கள் ஓடுவதும் எங்கள் பிள்ளைகளுக்காத்தானே. எங்கள் பிள்ளைகளுடைய பெயர் அரசாங்க அதிகாரிகளையும் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்களையும் அசைக்கத்தக்கதாக எங்களை தருகிறோம். எங்கள் பிள்ளைகளை தருகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய சிலுவையை பார்த்து விட்டோம். உலக மேன்மை நஷ்டம், குப்பை. சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன் என்று சொல்லும் இடத்திற்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும், தேவன் எனக்கு அருமையாய் தந்த கண்மணிகளையும் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்களும், ஐயா இந்த நாளிலே எங்களையும், நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் தான், எங்களுக்கு திருமணமாகவில்லை, நாங்கள் இந்த சிலுவையை சுமப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிற வாலிப பிள்ளைகளும், குட்டி பிள்ளையா கூட இருக்கலாம். அங்கிள் ஜெபக்குமார் அங்கிள், நானும் இயேசுவோடு கூட சேர்ந்து அவருக்கு உதவி செய்வதற்கு, அந்த சிலுவையில் ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு என் தோளை கொடுக்க போறேன்னு சொல்றவங்களும், இது உங்களை தேவன் இயக்குவிப்பார் என்றால் அமைதியாக எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். எல்லாரையும் சொல்லவில்லை. இந்த அர்ப்பணத்துக்கு இனி சிலுவையை நான் உபயோகப்படுத்துவதெல்லாம் தேவ பலனை பெற்றுக் கொள்வதற்கு. சிலுவையிலும் இயேசுவை திரும்ப அடிக்க மாட்டேன். கனி தரும் வாழ்க்கை வாழ்ந்து சிலுவைக்கு பகைஞராக வாழ மாட்டேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்.
இயேசுவை அறியாதவர்களுக்கு காண்பிப்பதற்கு, தெரியாதவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு, உயர் மட்டத்தில் இருக்கிற அரசியல் அதிகாரிகளும் பார்ப்பதற்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களையும் உயரே தூக்கி, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. பாடுங்கள். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, உலகத்தின் பெருமையை வெறுத்திடவை என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். 24 இந்த வரிய மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். ஆண்டவர் உங்களுடைய அர்ப்பணத்தை பார்க்கிறார். பிதாவாகிய தேவன், என்னுடைய குமாரன் அடிக்கப்பட்ட சிலுவை வீண் போகவில்லை. சிலுவை நின்று திருப்புகிற மயக்கத்தில் இருந்து என் மக்கள் திரும்புகிறார்கள். சிலுவையிலிருந்து திருப்புகிற, சிலுவையின் உபதேசத்திலிருந்து திருப்புகிற மயக்க பிரசங்களுக்கு என்னுடைய ஜனங்கள் விட்டு கொடுக்காமல் திரும்புகிறார்கள் என்று பரலோகம் கழிக்கிறதுனால கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன், உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த கூட்டத்தில் சிலுவையின் காரியத்தை நீங்கள் அன்றாக பிரத்யேகமா பார்த்தவர்கள் எல்லாரும் இதயத்திலிருந்து கையை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, எங்களை யாரும் மயக்க முடியாது. நீ எங்களை யாரும் மயக்க முடியாது. சத்தியத்தை விட்டு விலகும்படியாக எங்களை மயக்க முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரத்யேகமாக எனக்கு காட்சி அளித்திருக்கிறார் என்று சொல்லு. அருமை தம்பி வெஸ்லி எழுதின அந்த பாடல், எங்களை தொடுங்க ஆண்டவர், எங்கள் மத்தியில உலாவுங்க, எங்களுடைய மயக்கம் தெளியத்தக்கதாக எங்கள் மத்தியில, எங்க குடும்பத்துல உலாவுங்க, எங்க சபையில உலாவுங்க. இந்த மயக்க பிசாசு, இந்த மயக்கத்தை உண்டாக்குற பிசாசின் உபதேசங்கள், இந்த மயக்கத்தை உண்டாக்குற வஞ்சக ஆவிகள் எங்கள் வீடுகளிலிருந்து, எங்கள் குடும்பங்களிலிருந்து, எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுவதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.